நண்பர்களே, நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய ஆப்ஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருவோம். பட் எல்லாத்தையுமே டெய்லி நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒரு சில ஆப்ஸ் மட்டும் நம்ம டெய்லி ரொட்டீனாக நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதிரி ஆப்ஸ்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னா கண்டிப்பாக நம்ம ஃபோனில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு இதோட முடிவு பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்தும். அந்த மாதிரி ஆப்ஸில் வந்து இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நாளைக்கு வரல, என்னடா 2 நாளாக நோட்டிஃபிகேஷனே வரமாட்டுக்கு, என்ன பிரச்சனையாக இருக்குது நம்ம ஃபோனில், இவ்வளவு விலை கொடுத்து நம்ம ஃபோனை வாங்கியிருக்கோம், நோட்டிஃபிகேஷனே வரமாட்டுக்கு அப்படிங்கிற டென்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபோனில் எல்லா ஆப்ஸோட பேக்ரவுண்டையும் மொத்தமாக நிறுத்திடுவாங்க. அதாவது நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸை தவிர்த்துட்டு மற்ற ஆப்போட பேக்ரவுண்டோட ப்ராசஸை வந்து நிறுத்தினா பரவாயில்ல. எல்லா ஆப்ஸோட பேக்ரவுண்டையும் நம்ம நிறுத்திட்டோம்னா என்ன ஆகும்னா, பேட்டரியை மிச்சப்படுத்தலாம். நோட்டிஃபிகேஷன், அந்த குறிப்பிட்ட ஆப்ஸ் வந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதுவும் தடைபடும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அருமையான செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்குள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ நான் பயன்படுத்தக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10. ஸோ ஆண்ட்ராய்ட் 10 யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஒரு சில ஆப்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷனே வரமாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் டிவைஸ் கேர் அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பேட்டரி இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப் பவர் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஆப், டீப் ஸ்லீப்பிங் ஆப், ஆப்ஸ் தட் வாண்ட் பி புட் டு ஸ்லீப், இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ஸ் தட் வாண்ட் பி புட் டு ஸ்லீப் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூடியூப் நான் செட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் எனக்கு பிடிச்சமான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது எல்லாத்தையும் நான் வந்து இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஸ்லேருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜிமெயில், வாட்ஸ்அப், யாஹூ ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஆட் பண்ணியாச்சு. இனி இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். பேக்ரவுண்டில் உள்ள அந்த ப்ராசஸிங் நடந்துகிட்டே இருக்கும். இப்படி நடக்கும் போது தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு காரணத்து கொண்டும் இந்த மாதிரி ஆப்ஸ், அதாவது ரெகுலராக நீங்கள் பயன்படக்கூடிய ஆப்ஸை நீங்கள் பேக்ரவுண்டை ஸ்டாப் பண்ணாதீங்க. பேக்ரவுண்ட் ஸ்டாப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்க, ஆப்ஸ் தட் வாண்ட் பி புட் டு ஸ்லீப். அதுக்கு அர்த்தம் இதுதான். ஸ்லீப்பிங்கில் போடணும்னா ஸ்லீப்பிங் ஆப்ஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் ஆப்ஸை நீங்கள் டேப் பண்ணி இதில் எந்த ஆப்ஸை வந்து ஸ்லீப்பிங் ஆப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். பட் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்ஸில் இருந்து நீங்கள் எந்தவித நோட்டிஃபிகேஷன் பெற முடியும், புது அப்டேட்டையும் பெற முடியாது. இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். 2 வழிகள், அதாவது நோட்டிஃபிகேஷனை தொடர்ச்சியாக நீங்கள் பெறணும்னா ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸ்ல இருந்து இந்த ஆப்ஸ் தட் வாண்ட் பி புட் டு ஸ்லீப் இதுக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்பை நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இல்லை என்னோட ஃபோனோட பேட்டரி வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஸ் தட் வாண்ட் பி புட் டு ஸ்லீப் அப்படிங்கிற செக்ஷனில் உள்ள போயிட்டு எல்லா ஆப்பையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லீப்பிங் ஆப்ஸில் போயிட்டு அந்த ஆப்ஸை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. தட்ஸ் இட். இது மூலமா உங்களுடைய ஃபோனோட பேட்டரி நீங்கள் சேவ் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் உங்கள் ஃபோனில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பெற முடியும். அருமையான ஒரு செட்டிங் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நிறைய லைக் பண்ணிட்டு போங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஸில் வந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத அருமையாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப்போட வேலை இவ்வளவு தான், இனி நான் வந்து 2 நாளைக்கு தொடமாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸிங்கை நிறுத்திக்கலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணலாம். பெரும்பாலான நபர்கள் வந்து ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்காக ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸோட பேக்ரவுண்டையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணம் தான் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸோட பேக்ரவுண்டை நீங்கள் கண்டினியூவாக ரன் பண்ணுறது தப்பே இல்லை. ஏன்னா சில நோட்டிஃபிகேஷன் நம்ம ரிசீவ் பண்ணல, அந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.